ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கள் வீட்டில் செஞ்சுன்னு இருக்கோம். ஒரு 45 கிலோ பிரியாணி செஞ்சுன்னு இருக்கோம். 2 டபரால் 20 கிலோ சிக்கன் பிரியாணி, 5 கிலோ பீஃப் பிரியாணி செஞ்சுன்னு இருக்கோம். என்ன ஃபங்க்ஷன் ஆகுது, என் குழந்தையோட ஃபஸ்ட்டு வருஷம். சரி கொஞ்சம் சிம்பிளாக செய்யலான்னு சொல்லி வீட்டாண்டே ஃபங்க்ஷன் போட்டு வீட்டாண்டே பந்தலெல்லாம் போட்டு வீட்டாண்டே வச்சுருக்கோம். அந்த உலக அரிசியாக ஆட்டின்னு இருக்குது என் தம்பி. அவர் நீங்கள் ஃபங்க்ஷன் நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே ஃபங்க்ஷன் மாதிரி உங்களுக்கு எல்லா ஃபங்க்ஷனும் பண்ணி தரோம் நாங்கள். அவரும் மாஸ்டர் தான், தம்பி கூட அவரும் மாஸ்டர் தான். பாருங்கள் எப்படிங்க குருமா தம்மாயின்னு இருக்குது. குருமா தம்மில் அரிசி பூரா இருப்பார். பீஃப் பாருங்கள், அந்த அரிசி போடுறதுக்கும் அந்த குருமா வாசனைக்கும் அப்படியே தூக்கி விடு. அதை அந்த டைமில் நீங்கள் முன்னால் இருந்தால் அந்த வாசனை உங்களுக்கு புரியும். யாரும் இல்லை, 2 பேர் தான். பசங்களை சொல்லி இந்த பசங்க வரல, பசங்க பிஸியாக அன்றைக்கி வேலை போயிட்டு இருந்தாங்க. நாங்களே முடிச்சிட்டோம். சரி ஷார்ட்டாக போட்டுருக்க வீடியோ தானே, கொஞ்சம் சும்மா லைட்டாக கொஞ்சம் பெருசாக போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் செம்ம பிஸி. எல்லாமே ஃபங்க்ஷனுக்கு எல்லோரும் ஃபங்க்ஷன் நாங்கள் பண்ணியிருக்கோம். அந்த டயர்டு நம்மளுக்கு தெரில. நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் எடுத்து பண்ணும்போது தான் நம்மளுக்கு டயர்ட் அதிகமாக தெரியுது. பாருங்கள், ஃபஸ்ட்டு பீஃப் தம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பீஃப் இது பண்ணியிருக்கோம். ஏன்னா அரிசி அளவு இருக்கலாம், தண்ணி அளவாக போட்டிருப்போம். அந்த அரிசி அளவாக கரெக்டாக போட்டால் தான் அது கரெக்டாக தம்மாகும். இல்லைனா ஒரு அரிசி வந்து கரெக்டாக நின்றோம், இல்லைனா ஒரு அரிசி வெந்துட்டு இருக்கும். அது இருக்குல்ல, அது கணக்கெலாம் பார்த்து பண்ணின்னு இருக்கோம். பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் பண்ணுங்கள். ஆல் ஃபங்க்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஊருக்கு கூப்பிட்டா நான் வந்து பண்ணி தரோம் உங்களுக்கு. பாருங்கள், வீடியோ பாருங்கள். தம் தரோம். இதுக்கு பேர் வந்து நம்ம உருதுல சொன்னால் தண்டி தரோம், தம் தர போகிறோம். இப்போ இந்த மாதிரி கரண்டில் கிளறி விட்டு அப்படி தட்டு போட்டு மூட்டு நெருப்பு போட்டால் போய்ட்டு அந்த மாதிரி போது கரெக்டாக அளவோட கரெக்டாக அந்த அரிசிக்கும் அந்த தண்ணிக்கும் கரெக்டாக அளவாக வச்சுருக்கோம். பாருங்கள், அதுக்கு வேறு ஆள் இருந்தால் எப்படி ஒரு 2 பேர் 3 பேர் வச்சுன்னு வேலை பண்ணுவாங்க. அவங்களாம் 200 300 இருந்தால் 2 பேர் பார்த்துவாங்க. சப்போர்ட்